இப்போ ரீசெண்டாக 2 டேஸாக எக்ஸ்லலாம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டான்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். பிரேசிலை சேர்ந்த பைக்கர் கப்புள்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெகுலராக பண்ணுறது வந்து பைக் எடுத்து கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க இன்ஸ்டா போஸ்ட் கூட பார்த்தா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்தியான்னு சொல்லி டேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கூட தாஜ்மஹால் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க இங்கே ட்ரிப் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சாட்டர்டே நைட் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ஜார்க்கண்டில் தும்கான்ற ஒரு ஊரில் வந்து டென்ட் அடிச்சு ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த சைடாக கிராஸ் பண்ண ஒரு 7லேருந்து ஒரு 10 யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஹராஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இவங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்மெட்டால் கல்லெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடியே வந்து அவங்கள வந்து ரேப் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒருத்தராக போயிட்டு ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே எழுந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல போலீஸ் வேன் வந்திருக்கு. அவங்க கிட்ட தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அப்படிதான் வந்து இந்த நியூஸே வெளியே தெரிய வருது. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, அவங்க 2 பேர் ஸ்டே பண்ணும்போது ஒரு 7 யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்களை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களை அடிச்சனால அவங்க இன்ஸ்டால இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசுற மாதிரி பார்த்தா அவங்க மூஞ்சி ஃபுல்லாவே பயங்கர அடி போட்டு நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ யாரு என்னன்னு தெரியல. அதனால போலீஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போதைக்கு ஒரு 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யாரு அப்படின்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லலை. ஸோ இப்போ வந்து இந்த நியூஸ் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டான்னு எக்ஸ்ல ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நியூஸில் வரவே இல்லை. நம்ம எந்த நியூஸ் சேனலில் பார்த்தாலுமே வரல. பட் இந்த நியூஸ் எப்படி வந்திருக்குன்னா, இந்த பைக்கர் கம்யூனிட்டிஸ்னால தான் வெளியவே வந்திருக்கு. ஏன்னா பைக்கர் வந்து மோஸ்ட்லி ஆல் இண்டியா டூர் போவாங்க, வேர்ல்டு டூர்லாம் போவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த நியூஸை கேள்விப்பட்டவொடனே தான் எல்லாருமே இந்த மாதிரி ட்வீட் பண்ணுறாங்க. அவங்கள டேக் பண்ணி இது வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த நியூஸை பார்க்கும்போதே நமக்கே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து அவங்க வந்து சுற்றி பார்க்க தான் வந்திருந்தாங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணலை. அவங்க இந்தியன்ஸும் இல்லை. அவங்க வந்து ஒரு பிரேசிலை சேர்ந்தவங்க. இந்தியாவில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பட் அந்த இடத்துல இந்தியாவில் இப்படி நடந்திருக்குன்றது அது வந்து அந்த பண்ண 7 பேர் தப்பு மட்டும் இல்லை, இந்த மொத்த இந்தியன்ஸுக்குமே அது ஒரு கெட்ட பேர் தான். ஏன்னா இப்போ பிரேசிலேருந்து இன்னொருத்தங்க இந்தியாவுக்கு வரணும்னா டக்குன்னு யோசிப்பாங்க, ஆஹா வேணாம், ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றனால அது ரொம்ப தப்பாகவே இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு போலீஸ் சைட்லேருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, அவங்க 3 பேரை இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேரை உண்மையாக அவங்க தானான்னு தெரியல. ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியிடாதனால ஒரு 3 பேரை மட்டும் பிடிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு பாக்கி இருக்க எல்லாரையுமே பிடிச்சிருவேன்னு சொல்றாங்க. இதனால மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா, அவங்களோட போஸ்ட் எல்லாம் போயிட்டு சாரி வி ஆர் சாரி ஃப்ரம் இந்தியா அந்த மாதிரி எல்லாருமே இப்ப கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம தான் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா மனுஷங்கன்றது வந்து ஒரு மிருகம் மாதிரி தான். என்ன அவங்களுக்கு கொஞ்சம் 6 அறிவு இருக்கு, மற்றபடி மிருகம் தான். ஏன்னா இப்ப சிக்னல்ல நிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா நிக்காம இப்போ எப்படியாவது போகணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம மைண்டே ஒரு மிருகம் மைண்டு தான். சில பேர்லாம் ரொம்ப மிருகமா இருப்பானுங்க. நம்ம மணிப்பூர் இஷ்யூலாம் பார்த்தோம், எப்படி 2 பெண்களை வந்து ட்ரெஸ் இல்லாம இழுத்துட்டு போனாங்க, போய் ரேப் பண்ணாங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. பசங்களே வந்து நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். இப்போ பசங்க தனியாக ரோட்டில் போகிற நைட்டு ஹைவேஸ் அந்த மாதிரிலாம் ரோட்டில் தனியாக போனால் நம்ம பின்னாடி நடந்து வந்தாலே பயமாக இருக்கும், ஏதோ பண்ணுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நைட் டைமு நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு இவ்வளோ கை ஃபுல்லாக சூட்கேஸு எதுவுமே இல்லாமல் இவ்வளோ கை ஃபுல்லாக இவ்வளோ பணத்தை எடுத்து ரோட்டில் போயிருந்தானா இவனா வந்து அச்சு பிடிக்கிட்டு போயிடுவான். அதை எடுத்துகிட்டு போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வைங்க, ஃபஸ்ட்டு கேள்வியே அதான் கேட்பான், நீ நடு ராத்திரி எதுவுமே இல்லாமல் எதுக்குடா இவ்வளோ பணத்தை எடுத்துன்னு போனால் தான் கேட்பான். இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அதெல்லாம் ரெண்டாக இருந்தாலும் நம்மளை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க கொஞ்சம் உஷாராக வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு எந்த இடத்துல டென்ட்டு போட்டாங்கன்னு தெரியல, அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன விஷயம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய இதை வந்து தடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மிருகங்க நிறைய பேர் இருக்க தான் செய்யாங்க. நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபாரினர்ஸை வந்து இந்த ஹராஸ் பண்ணுறது ஒன்றும் ஃபர்ஸ்ட் இல்லை. இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் நவம்பரே பார்த்தோன்னா மயோச்சின்னு ஒருத்தவங்க வந்து மும்பையில் சுற்றிட்டு இருப்பாங்க. நார்மலாக விளாக் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போவே பார்த்தா திடீர்னு ஒரு பையன் பைக்கில் வந்துட்டு எங்கே போகிறீங்க, வாங்க வாங்க என் கூட வாங்கன்னு கை இழுத்துட்டு இருப்பாங்க. அவங்க இல்லை நான் நோன்னு அவங்க அந்த லைவ் ஸ்ட்ரீம்லேயே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவனுங்க வந்து பாஞ்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு வீடியோவும் செம்ம வைரல் ஆச்சு. ஒரு கொரியன் கேர்ள் வந்து கடைக்கு போய் விளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு. அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான், வாங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த வீடியோலேயே பார்த்தா அவங்க தோளில் கை போட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆஹா வேண்டாம் ஐயோ நான் இங்கிருந்து ஓடணும் போல, பாய் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மேபி இந்த ஹாலிவுட் மூவிஸ் இல்லை இந்த பான் மூவிஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம எந்த மூவிஸ் பார்த்தாலுமே இந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த படத்துலலாம் பார்க்கும்போது ஈஸி அப்ரோச் மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்ப்பாங்க, பேசுவாங்க, டக்குன்னு பார்த்தா கிஸ் அடிச்சுட்டு ரூமுக்குலாம் போயிடுவாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம மென்டாலிட்டிலாம் அப்படி ஆகுதான்னு தெரியல. அதனால தான் ஈஸியாக எந்த
பொண்ணா இருந்தாலுமே டக்குன்னு, ஏன்னா ஒரு ஃபாரின் கேர்ள் எல்லாம் வந்து எப்படி அவன் தோல்ல கை போட்டு இழுத்தான்னு இப்போ வரைக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. இதே ஒரு இந்தியன்கள்லாம் கை போட்டுருந்தா வீட்டுல இருந்து கூட்டின்னு வந்து தர்மடி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, தனியா வந்திருப்பாங்க, கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட பண்ணலாம். இந்த மாதிரி சில பேர் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சனால தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு போகவே பயப்படுறாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க போயிட்டு இந்த மாதிரி இந்தியாவுக்கு போகாதீங்க, சேஃப் இல்லைன்ற மாதிரி அவங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் நிறைய பேர் இந்தியா வர்றதுக்கே யோசிக்கிறாங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் கூட பார்த்துருப்பாங்க, இந்தியானோடனே ஓ இந்தியாவா ஓகே ஓகே அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க. சில பேர் வந்து எனக்கு இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது தான் இந்த அஜித் குமார் வந்து நேர்கொண்டை பார்வையில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார், நோ மீன்ஸ் நோ. ப்ராஸ்டியூட்டா இருந்தாலும் அவங்க நோன்னு சொன்னா நோ தான், நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனா நம்ம இந்த சட்டத்தையும் சும்மா சொல்லக்கூடாது, ஏன்னா உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்களை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. பட் சில பேர் வந்து பவரை யூஸ் பண்ணிட்டு 2 நாள்ல வெளியே வந்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நிக்குமான்னு கேட்டா அது டவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, அது மாதிரி நடக்குதுன்னு. குழந்தைங்களெல்லாம் ரேப் பண்ணுறாங்க. அது நான் சொன்ன மாதிரி மிருகம் தான் நிறைய பேர். இதெல்லாம் நிற்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்கணும். வீட்டில் வந்து பசங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இந்த கவர்மெண்ட் வந்து இதை சீரியஸாக எடுத்து பண்ணணும். ஏன்னா எவனோ ஒருத்தன் பண்ண தப்புல மொத்த இந்தியாவுமே பாதிக்குது. இந்தியாவுக்கு டூர் வர ஃபாரினர்ஸு, வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமைன்னு நினைக்கிறேன். இனிமேட்டாவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.